என்டிஏ கூட்டணியில் இன்றுதான் இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமையில் எந்த அளவுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்ல, இருந்துச்சுல. சின்ன பேசக்கானா என்னன்னா அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி நீங்க எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்க? அதான் கேக்குறது. என்னன்னா நாங்க எங்களுடைய உரிமை புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சித் தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்றுகளையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றதையும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய நினைப்பார். எவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணப்படுறாங்க, இவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. நீங்க பேசுற சூழல் பார்த்தா இப்ப ஏன்னா அவரு எதிர்கட்சி தலைவர் பத்தி நீங்க எதுவுமே பேசல, விமர்சனம் பண்ணல. ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. டெய்லி அறிக்கை வருது இல்ல, பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறது இல்லை. நீங்க போடுறீங்களா அறிக்கையில? என்னுடைய அறிக்கையெல்லாம் போடுறது இல்லை. நீங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க இப்ப மறைமுகமா. என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தை யாரையும் கிடையாது. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கணுமா இல்ல பாஜக தலைமையில் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணியில வந்து எல்லாம் ஒரு 9 கட்சி இருக்குங்க. 9 கட்சி இருக்கு. அன்றைக்கு வந்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லிட்டு சென்றிருக்கிறார். 9 கட்சியும் தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் போது அந்த நிலைமை. இப்ப நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துனீங்க. பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே அதிமுக விரும்பாங்க, அந்த ரெட்டில யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அது நல்லாவே தெரியும். இப்ப இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க? அதுதான் சூழ்நிலை வாங்கி வச்சிருக்கிறோம். அதை ஆய்வு பண்ணுவோம். மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த போறோம். அங்கே கிடைக்க கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் நல்ல முடிவு எடுக்கிறோம். இல்ல பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுகவை குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? பொள்ளாச்சி அந்த யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். சார், அமித்ஷா பேசும்போது உங்க அன்னைக்கு என்டிஏல இடமில்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதிமுக இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நாங்க தலையிட முடியாது அதான் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். சமரசம் நோக்கி போறீங்களா? சமரசம் நோக்கி போறீங்களா? கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கேட்கறதில்ல. பிரிந்து கிடக்கிற சக்தியில அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷா வரும்போது உங்க கூட இருந்தவங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு வருது இல்லையா? அது அண்ணன் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பார். நாங்கள் முடிவெடுப்போம். பொதுவாக சொல்லிட்டேன், வருத்தம் அளிக்க திரும்ப திரும்ப கேட்டீங்க. ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள்
அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக வந்து இது ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு வியூகம் வச்சிருப்பீங்க. நீங்க வந்து என்டிஏ கூட்டணி வேற எந்தெந்த மாதிரி கட்சி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது வந்து எடுத்துருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் என்டிஏயில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து பேரும் எங்களுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சார், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த போது உங்க சந்திக்கல, ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கு. சார் நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு மத்தியில், கேட்டால் தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. இப்ப நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? பிஜேபி தலைவர் எந்த நயனார் தலைவராக வந்திருக்காரு. நீங்க வந்து வேற யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாரன், அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணியில வந்து உங்களை இணைக்காத பட்சத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. ஒருவேளை கூட்டணி இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்த போகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். நீதிமன்ற வழக்கு நடைமுறைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம்? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர்களே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதில் ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியிடாமல் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம், அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதெல்லாம் காட்டிலே பறக்க வச்சாச்சு. அதுக்காக நாங்கள் உச்சநீதி வரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம். தாங்கள் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் தாங்கள் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். மேலும் கூட்டணி தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தல் போட்டி போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்காக யாரிடமும் தாங்கள் மறைமுகமாக பேசவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவில் தங்களை இணைக்காமல் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அப்போது என்டிஏ கூட்டணியில் தாங்கள் தொடர்வதாகவும் பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அதிமுகவில் பிளவுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக மறைமுக பேச்சுவார்த்தையை யாரிடமும் தாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து அதிமுகவில் உள்ள பிரிவு என்பது இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணியிலும் தான் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதே செய்தியாளர்கள் சந்திப்பில் வைத்திலிங்கம் குறிப்பிடும் பொழுது பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தற்போது மீண்டும் கூட்டணி வைத்தது போல் தங்களுடைய நிலையிலும் மாற்றம் வரும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், ஓபிஎஸ்ஸினுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல நாம என்ன விஷயத்தை கவனிக்கணும்? ஓபிஎஸ்ஐ பொறுத்தமட்டில் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம்.
என்று குறிப்பிடுகிறார். ஆனால் பாஜக தரப்பிலிருந்து ஏதாவது உங்களிடம் பேசி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு அது குறித்து எந்த முடிவும் இதுவரை செய்யப்படவில்லை, யாரும் பேசவில்லை என்கிறார். ஆனால் தொடர்ந்து அந்த கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவற்றோடு தான் இருந்தோம், இப்போதும் இருக்கிறோம் என்கிறார். எனவே அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று செல்வகுமார்